ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோல ஸ்மித் அண்ட் ஆப்ல இருந்து நான் சில திங்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டா ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட ரிவ்யூஸ் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இதில் ப்ராடக்ட் ரிவ்யூலாம் கிடையாது. இந்த ஆப்போட ரிவ்யூ தான். இந்த ஆப் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. பட் நான் வந்து இப்போதான் வந்து இதில் ட்ரை பண்றேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எப்படி இருக்கு, இதில் ஃபர்தரா வந்து மற்றவங்க வாங்கலாமா வேண்டாமா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா, அதை பத்தின வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஆக்சுவலா வந்து இந்த ஆப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ளக்குள்ள போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து 12 ட்ரையல் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அந்த ஆப்லேருந்தே நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அத வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது புடிச்சிருந்தா வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபுல் பாட்டில் அந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் தானே இது, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இதில ஆக்சுவலா எனக்கு எதனால வந்து ரொம்ப புடிச்சு நான் வாங்குனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டாஃபில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ட்ரையலாவே வந்து கிடைச்சிருந்தது. நம்ம எடுத்த உடனே வந்து ஒரு ஃபுல் பாட்டிலா வாங்கி ட்ரை பண்றதுக்கு, இந்த மாரி ட்ரையல் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இது புடிச்சிருந்தா வாங்கிக்கலாம்ல. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்தது. ஆக்சுவலா இது நெறைய பேர் இது ஸ்கேமா? இது உண்மையா? இதில வந்து எதுனா ப்ராப்ளமா? ஏன் இப்படி இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாங்களே. ஆக்சுவலா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஆப் வந்து ஃப்ரீ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம என்னதான் வந்து ட்ரையல் அது வந்து நமக்கு வந்து திருப்பி வந்து நம்மளுடைய அக்கவுண்ட்டுக்கே வந்து வாலெட்டுக்கே வந்துரும் அப்படின்னாலும், இது ஃப்ரீ எல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம 6 ட்ரையல் பாயிண்ட்ஸு இல்ல 12 ட்ரையல் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து 200, 250 அந்த மாதிரி நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரியா வந்து மத்த ஆடட் ஃபீஸும் வந்து இருக்கு. பிளாட்ஃபார்ம் ஃபீ, அப்புறம் சிஓடி சார்ஜ் இது மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜ் இந்த மாதிரிலாமும் வந்து ஆட் ஆகுது. இப்போ என் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ₹50 வந்து ஆட் ஆன் ஆச்சு. இது சிஓடி சார்ஜ் மட்டுமே. மத்ததெல்லாம் சேர்த்தும் ஆட் ஆச்சு. அது போக வந்து மொத்தமா வந்து அ அரவுண்ட் ஒரு 300க்கு வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து வாங்கியிருக்கேன். 9 ப்ராடக்ட்ஸ் வந்து 250. நெக்ஸ்ட்டு வந்து மொத்தமா 12 ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது இதுல. இது ஃப்ரீ இல்ல அப்படின்றத நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம பே பண்ண வேண்டியது தான் இருக்கு. என்னதான் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து நம்மளுடைய அக்கவுண்ட்டுக்கு, அதாவது வாலெட்டுக்கு தான், அந்த ஆப்ல இருக்கிற வாலெட்டுக்கு தான் அது வந்து ரீஃபண்ட் ஆகும். நம்மளுடைய ஜிபே அந்த மாதிரி நம்மளுடைய மெயின் அக்கவுண்ட்டுக்கு வந்து அது வந்து ஒண்ணும் நமக்கு ரீஃபண்ட் ஆக போறதில்ல. ஆக்சுவலா அந்த வாலெட்ல கூட எதுக்கு அது வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து கஸ்டமர் வந்து நம்மகிட்ட திருப்பி திருப்பி வரணும் அப்படின்றதுக்காக தான். பிகாஸ் அதில வந்து ஃபுல்லா வந்து நமக்கு ரெட்யூஸ் ஆகாது. ஒரு சர்டைன் அமௌண்ட்டுக்கு மேல நான் இந்த பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி வரும். அந்த வாலெட்லேருந்து ஆட் ஆகி கம்மி பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி தான். அதுவும் கூட வந்து அவங்க எப்படியோ அதுலருந்து திருப்பி அந்த அமௌண்ட்ட வந்து சேர்த்துடுற மாரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மூலியமா. அதனால இந்த ஆப் வந்து எனக்கு வந்து ஃப்ரீ அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதே சமயம் இது ஸ்கேமும் கிடையாது. நல்ல ப்ராடக்ட்ஸ், பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் ட்ரையலுக்கு வந்து நமக்கு கிடைக்குது. அதுவும் இந்த காஸ்ட்டுக்கு வந்து இத்தன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால வாங்கி ட்ரை பண்ண முடியுது. நம்ம ஃபுல்லா வாங்கிட்டு அதுக்கு நமக்கு செட் ஆகல அப்படின்னாலும் கஷ்டம் தானே. அது வந்து வேஸ்ட் ஆயிடும். தூக்கி போட வேண்டியதா இருக்கும். இல்ல யூஸ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சம்டைம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது எதனா ப்ராப்ளம்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் எதனா நமக்கு வருது அப்படின்னா, அத த்ரோ பண்ண வேண்டியது தான். இல்ல அதுக்கு செட் ஆகுற யாருக்காவது நம்ம கொடுக்க போறோம். அத விட இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து ட்ரையல்லாம் வருது இல்லையா? இது நமக்கு யூஸ்ஃபுல் தான் எப்படியா இருந்தாலும். அதுலயும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படியும் பார்த்து தான் வாங்க போறோம். நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றது. அப்போ பெனிஃபிட் தான். ஓவராலா இந்த ஆப் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது. கண்டிப்பா வந்து நான் மத்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பா ட்ரையல்லாம் பார்ப்பேன். எனக்கு புடிச்சிருந்தா நான் ஃபுல் பேக்கேஜும் கண்டிப்பா இதில நான் வாங்குவேன். கண்டிப்பா இந்த ஆப்பும் வந்து எல்லாருக்கும் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா இதில வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதில வந்து எனக்கு எதனா ப்ராடக்ட் வந்து புடிச்சிருந்தது அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து தனியா செப்பரேட்டா வந்து நான் அதில ரிவ்யூ வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன் பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யாருக்காவது இந்த ஆப்ப வந்து நீங்க சஜெஸ்ட் பண்ணுவீங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.